கனிவுடன் பரிசீலிக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதிய முதல்வர் விஜய். முக்கிய கோரிக்கை. மகாத்மா காந்தியோட மாண்பு போற்றக்கூடிய வகையிலையும் 100 நாள் வேலை திட்டத்தின் மேல பொதுமக்கள் கொண்டிருக்கக்கூடிய நன்மதிப்ப மேலும் உயர்த்தக்கூடிய வகையிலையும் இந்த திட்டத்தை மகாத்மா காந்தியோட பெயர்லேயே தொடர்ந்து செயல்படுத்தணும் அப்படின்னும் விபிஜி ராம் ஜி கட்டமைப்போட கீழே மாநில வீட்டு வசதி திட்டங்களையும் சேர்க்கணும் அப்படின்னு பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியிருக்காரு. அதுல விக்சித் பாரத், ரோஜ்கார் மற்றும் ஆஜீவிகா மிஷன் திட்டத்தின் செயலாக்கம் இன்னைக்கு இருந்து தொடங்க திட்டமிடப்பட்டிருக்கு. இது தொடர்பா இந்த கடிதத்தை எழுதுறேன். இந்த புதிய திட்டத்தின் நிதி பகிர்வு முறை அப்புறம் செயல்பாடு கட்டுப்பாடுகள் மாநில அரசுக்கு 5000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான கூடுதல் நிதிச்சுமையையும் செயல்பாடு ரீதியான தாக்கங்களையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால விபிஜி ராம்ஜி சட்டம் 2025 சில விதிகள்ல முக்கிய மாற்றங்களும் தளர்வுகளும் அவசியமாகுது. அப்படி செய்யாட்டி இந்த திட்டத்தை கள அளவுல தடையில்லாம திறம்படவும் செயல்படுத்துறது பெரும் பாதிப்பை ஏற்படுத்துறதோட கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய கிராமப்புற மக்களையும் இது கடுமையா பாதிக்கும். அது மட்டும் இல்லாம நிதி பகிர்வு முறையை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய வழிகாட்டுதல்களின்படி ஊதியம், கட்டுமான பொருட்கள் அப்புறம் நிர்வாக செலவுகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையில 60க்கு 40 அப்படிங்கிற வீதத்தை கட்டாயமாக்குது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் கடந்த 2 தசாப்தங்களா வேறுபட்ட ஒரு கட்டமைப்புக்கு கீழே செயல்பட்டு வந்த நிலையில இந்த திடீர் மாற்றம் மாநில கருவூலத்துக்கு ரொம்ப பெரிய நிதி சுமையை ஏற்படுத்தும். அதன் காரணமா ஊதியம் அப்புறம் வேலை நாட்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறதோட பிற அத்தியாவசிய நலத்திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறையக்கூடும். அதனால ஊதிய மற்றும் நிர்வாக செலவுகளை பொறுத்த வரையில ஒன்றிய அரசோட 100% நிதி உதவியை தொடரணும். கட்டுமான பொருட்கள் கூறுகளை ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசுக்கும் இடையில 75க்கு 25 அப்படிங்கிற வீதத்துல பகிர்ந்துக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்துல கிராம ஊராட்சிகளை வகைப்படுத்துறதுக்கும் மாநில அளவிலான நிதி ஒதுக்கீட்டை பகிர்ந்தளிக்கிறதுக்கும் முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றிய அளவிலான வழிமுறைகள்ல ரொம்பவே நுட்பமான நிர்வாக மேலாண்மைய கொண்டு வர்றதோட நாடு முழுமைக்கும் ஒரே மாதிரியான கணக்கீடு அடிப்படையிலான அணுகுமுறை அப்படிங்கிறது தொடர்புடைய மாநிலத்தோட சமூக பொருளாதார பன்முகத்தன்மையை கணக்குல கொள்ள தவறுறது அடிமட்ட அளவுல சமச்சீரற்ற நிதி ஒதுக்கீட்டுக்கு வழிவகுக்கும் அபாயத்தையும் ஏற்படுத்தும். அப்படிங்கிறதால உள்ளூர் அப்புறம் கள அளவிலான தேவைகளோட அடிப்படையில மாநிலங்களுக்கான நிதி பகிர்வுக்கென தனிப்பட்ட வழிமுறைகளை உருவாக்க மாநில அரசுக்கு அனுமதி வழங்கப்படணும். அது மட்டும் இல்லாம முக்கிய வேளாண் பருவங்களை அறிவிக்கிறதுலையும் கள அளவுல கூடுதல் நெகிழ்வுத்தன்மை தேவைப்படுறதால இந்த சட்டம் ஒவ்வொரு நிதியாண்டுலையும் முதன்மை விதைப்பு அப்புறம் அறுவடை காலங்களை உள்ளடக்குன 60 நாட்களை மாநில அரசு நிலையானதா அறிவிக்கணும். அந்த காலகட்டத்துல பணிகள் தற்காலிகமா நிறுத்தப்படணும். எல்னினோ மாதிரியான கணிக்க இயலாத காலநிலை மாற்றங்கள் விவசாய கால அட்டவணையை அடிக்கடி மாற்றக்கூடிய தன்மையுடையதா இருக்கிறதால எதிர்பாராத காலங்கள்ல தொழிலாளர் தேவையை ஏற்படுத்துறதோட முன்பே அறிவிக்கப்பட்ட முதன்மை பருவங்கள் அப்போ வாழ்வாதாரத்திற்கான வேலை வாய்ப்போட அவசியத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கறதால கால அட்டவணைய முன்னாடியே அறிவிக்கிறதுக்கு பதிலா உள்ளூர் நிலைமைகளுக்கு ஏற்ப இந்த 60 நாட்கள் முதன்மை பருவத்தை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களே மாற்றி அறிவிப்பதற்கான அதிகாரத்தை பரவலாக்கணும். மகாத்மா காந்தியோட மாண்பு போற்றக்கூடிய வகையில இந்த திட்டத்தின் மேல பொதுமக்கள் கொண்டிருக்கக்கூடிய நன்மதிப்பை மேலும் உயர்த்தக்கூடிய வகையிலையும் இந்த திட்டத்தை மகாத்மா காந்தியோட பெயர்லேயே தொடர்ந்து செயல்படுத்தணும். ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டங்களை செயல்படுத்துறதுல தமிழ்நாடு தொடர்ந்து தேசிய அளவுல முன்னோடியா திகழ்ந்துட்டு வருது அப்படின்னும் இந்த முக்கிய மாற்றங்களோட இந்த திட்டத்தை மேலும் சிறப்பா தொலைநோக்கோட அதிக அளவு உள்ளூர் மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில கிராமப்புற மேம்பாட்டுல தீவிர கவனத்தோடையும் செயல்படுத்த முடியும். இந்த முன்மொழிவுகளை பிரதமர் கனிவோட பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.